ரோமியோ ஜூலியட் பாகம் 3 எதிர்பாராத நிகழ்வு. ஷேக்ஸ்பியர் எழுதிய காதல் கதை. சுருக்கமாக தமிழில். ரோமியோவும் ஜூலியட்டும் காதலித்து பெற்றவர்களுக்கு தெரியாமல் தேவாலயத்தில் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டனர். அதன் பிறகு என்ன நடந்தது வாருங்கள் பார்ப்போம். வெரோனா நகரத்தில் ஒரு பொது இடம். ரோமியோவின் நண்பர்கள் மெர்க்குடியோவும் பென்வோலியோவும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஜூலியட்டின் மாமன் மகன் டைபால்ட் அவர்களை நோக்கி வருகிறான். மெர்க்குரியோ, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும், அருகில் வா. நீ ரோமியோவின் தோழன்தானே என்கிறான் டைபால்ட். வா, தனியாக போய் பேசுவோம் என்கிறான் பென்வோலியோ. அப்பொழுது ரோமியோ அங்கே வருகிறான். அமைதியாக இருங்கள், உங்கள் ஆள் வந்துவிட்டான். ரோமியோ, வா வா எதிரியே என்கிறான் டைபால்ட். நான் யாருக்கும் எதிரி அல்ல, என்னை பற்றி உனக்கு தெரியாது. கிளம்பு கிளம்பு என்கிறான் ரோமியோ. நீ ஏற்படுத்திய காயங்களுக்கு உன்னை மன்னிக்க முடியாது ரோமியோ என்கிறான் டைபால்ட். நீ சொன்னதை நான் ஆட்சேபிக்கிறேன். நான் ஒருபோதும் உனக்கு கெடுதல் செய்ததில்லை. நீ கேப்புலட்டின் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பதால் உன் மீது எனக்கு பிரியம் உண்டு என்கிறான் ரோமியோ. எலிவிடிப்பவனே டைபால்ட், இங்கிருந்து நடையை கேட்டு என்கிறாள் மெர்க்குரியோ. இங்கே இருந்தால் என்ன செய்வாய் நீ என்கிறான் டைபால்ட். நல்ல பிள்ளையே மெர்க்குரியோ, வீடு வீடு என்கிறான் ரோமியோ. மெர்க்குரியோவும் டைபால்ட்டும் சண்டையிடுகிறார்கள். தெருவில் சண்டை போடுகிறீர்களே, வெட்கமாயிருக்கிறது, விடுங்கள் சண்டையை. டைபால்ட், மெர்க்குரியோ, வீதியில் சண்டை போடுவதை வெரோனாவின் இளவரசர் தடை செய்திருக்கிறார் என்கிறான் ரோமியோ. மெர்க்குரியோவை ரோமியோ தடுக்கையில் டைபால்ட் மெர்க்குரியோவை குத்திவிட்டு ஓடிவிடுகிறான். ரோமியோ, நீ ஏன் இடையில் வந்து என்னை தடுத்தாய்? எனக்கு அடிபட்டு விட்டது. ஐயோ, எனக்கு மயக்கமாக இருக்கிறது. பென்வோலியோ, என்னை ஏதாவது ஒரு வீட்டுக்குள் சேர்த்து விடு என்கிறான் மெர்க்குரியோ. இளவரசரின் நெருங்கிய துணைவனே மெர்க்குரியோ, என் நண்பனே, எனக்காக அடிபட்டு விட்டாயே. டைபால்ட்டின் அவதூறு பேச்சால் என் மரியாதை போய்விட்டது. ஏன் இனிய ஜூலியட், உன் அழகு என் தைரியத்தை இழக்கச் செய்துவிட்டது. என் வீரம் என்னை மென்மையாக்கிவிட்டது என்கிறான் ரோமியோ. பென்வோலியோ வருகிறான். ஐயோ ரோமியோ, நம்முடைய வீரமிக்க மெர்க்குரியோ இறந்து விட்டான். அவனுடைய தீரமிக்க ஆத்மா விண்ணில் மேகத்தை தாண்டிவிட்டது என்கிறான் பென்வோலியோ. ஐயோ, இன்றைய நாளின் துக்கம் இனி வரும் நாட்களையும் பாதிக்குமே. துவங்கிய துயரம் உறுதியாக முடிய வேண்டும் என்கிறான் ரோமியோ. கோபக்கார டைபால்ட் மீண்டும் வருகிறான் என்கிறான் பென்வோலியோ. கொல்லப்பட்ட மெர்க்குரியோ சொர்க்கத்துக்கு போய்விட்டான். வெற்றி களிப்புடன் உயிருடன் இருக்கிறான் டைபால்ட். என் கண்களின் கோபத்தை நான் காட்டுகிறேன். மெர்க்குரியோவின் ஆன்மா தலைக்கு மேல் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. டைபால்ட், அவனுக்கு துணையாக உன்னை அனுப்ப நான் காத்திருக்கிறேன். ஐயோ, நானோ அல்லது நாம் இருவருமோ அவனுக்கு துணையாக போவோம். வா வா என்கிறான். உன்னையும் உன் நண்பனுக்கு துணையாக நான் அனுப்புகிறேன் என்கிறான் டைபால்ட். ரோமியோவும் டைபால்ட்டும் சண்டையிடுகிறார்கள். டைபால்ட் வீழ்த்தப்படுகிறான். ரோமியோ, டைபால்ட் இறந்து விட்டான். நீ உடனே இங்கிருந்து போ. மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். திகைத்து போய் நிற்காதே. நீ இங்கே இருந்தால் இளவரசர் மரண தண்டனை கொடுத்து விடுவார். ரோமியோ, உடனே இங்கிருந்து போய்விடு என்கிறான் பென்வாலியோ. ஐயோ, நான் ஒரு அதிர்ஷ்டக்கார முட்டாள் என்கிறான் ரோமியோ. அங்கிருந்து போகிறான். இளவரசர், கேப்புலட், மான்டேகு அவர்களின் குடும்பத்தினர் ஆகியோர் வருகிறார்கள். இளவரசரிடம், உங்கள் உறவினரான மெர்க்குரியோவை கொன்ற டைபால்ட் இதோ இளம் ரோமியோவால் கொல்லப்பட்டு இறந்து கிடக்கிறான் என்கிறான் பென்வோலியோ. என் அண்ணனின் மகனே, உன் ரத்தம் தரையில் சிந்தி கிடக்கிறது. உறவினர்களே, இளவரசே, நீங்கள் தர்மத்தை காப்பாற்றுபவராக இருந்தால் டைபால்ட் சிந்திய இரத்தத்திற்கு மாண்டேகுவின் குடும்பம் ரத்தம் சிந்த வேண்டும். ஆமாம், ரத்தம் சிந்த வேண்டும். ஐயோ ஐயோ,
என் அண்ணன் மகனே, அண்ணன் மகனே என்று கதறுகிறார் கேப்புலட்டின் மனைவி. பென்வோலியோ, சண்டையை ஆரம்பித்தது யார் என்கிறார் இளவரசன். இதோ வீழ்ந்து கிடக்கிறானே டைபால்ட். இவனிடம் ரோமியோ அன்பாகத்தான் பேசினான். ஆனால் சமாதானத்துக்கு டைபால்ட் செவி சாய்க்கவில்லை. தைரியமான மெர்க்குடியோவின் மார்பில் டைபால்ட் இரும்பைச் சொருகினான். நிறுத்துங்கள் நண்பர்களே என்று ரோமியோ முடிந்தவரை கதறினான். ஆனால் பொறாமையுடன் மெர்க்குடியோவின் நெஞ்சில் குத்திவிட்டு டைபால்ட் ஓடிவிட்டான். பழிவாங்கும் எண்ணத்துடன் மீண்டும் மின்னல் போல வந்து ரோமியோவை தாக்கினான். நான் அவர்களை தடுப்பதற்குள் டைபால்ட்டுக்கு அடிபட்டு விட்டது. அவனுடைய உயிர் போய்விட்டது. அவன் கீழே விழுந்ததும் ரோமியோ இங்கிருந்து போய்விட்டான். இதுதான் உண்மை. நான் சொன்னது உண்மையில்லை என்றால் பென்வோலியோவின் உயிர் போகட்டும் என்கிறான் பென்வோலியோ. இவன் ரோமியோவின் உறவினன். அவன் மீதுள்ள பாசத்தால் இவன் பொய் சொல்கிறான். 20 பேர் துணையுடன் ரோமியோ டைபால்ட்டை கொன்று விட்டான். டைபால்ட்டை ரோமியோ கொன்றான். அதனால் ரோமியோ உயிருடன் இருக்கக்கூடாது என்கிறாள் கேப்புலட்டின் மனைவி. மெர்க்குடியோவை டைபால்ட் கொன்றான். அதனால் டைபால்ட்டை ரோமியோ கொன்றான். போன உயிருக்கு விலை யார் கொடுப்பது? இந்த குற்றத்துக்கு ரோமியோவை நாடு கடத்துகிறேன். ரோமியோவை தேடி கண்டுபிடித்து தண்டனை நிறைவேற்றுங்கள். உங்களுடைய வாதங்களுக்கும் மன்னிக்கும்படியான பிரார்த்தனைகளுக்கும் கண்ணீருக்கும் நான் செவி கொடுத்து கேட்க மாட்டேன் என்கிறார் இளவரசர். அனைவரும் கலைந்து செல்கின்றனர். தப்பிச் சென்ற ரோமியோ திரும்பி வந்தானா, தண்டிக்கப்பட்டானா, அல்லது மன்னிக்கப்பட்டானா? காதலர்கள் இணைந்தார்களா? அடுத்து என்ன நடந்தது? என்னுடைய ரோமியோ ஜூலியட் பாகம் 4 காணொளியில் தொடரும். இந்த காணொளியை பார்த்ததுக்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய மற்ற காணொளிகளையும் பார்க்கவும். வணக்கம்.